வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிராமத்து சுவையில் திருக்கை மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 10 பூண்டு மிளகோடு நல்லா இடிச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சோடனே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புல பூண்டு மிளகும் தான் நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம புளியை ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் நல்லா வதக்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். இதை ஸ்லோவில் வச்சுட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா வெந்துடும். தக்காளியை நல்லா மசித்து விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தேவையானது நம்ம தனி மிளகாத்தூள் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. நான் ஒன்றா அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் சேர்த்துக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி அதில் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. அது நல்லா கொதித்த பிறகு நம்ம கழுவி வச்சுருந்த திருக்கை மீனே அதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. மீனோட கலர் நல்லா மாறணும், மசாலாலாம் சேரணும். நல்லா தண்ணியெல்லாம் வற்றின பிறகு கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டில் பெப்பர் தூள் கொஞ்சம் தூவிக்கலாம். அவ்வளோதான், இந்த மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு உங்களோட சந்திக்கிற வரைக்கும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டெய்லி மினி விலாக் பை கேபி. தேங்க்யூ.